கூடாரவாசி பரதேசியாய் மாறும்போது அலைச்சலின் வெயில் தாக்கும். கர்த்தர் நம்ம எல்லாம் ஒரு காலத்துல அங்கெங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவருடைய ஆட்டுத்தொழுவமாகி இந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இந்த கூடாரத்தை விட்டு பரதேசியா அலையக்கூடாது. வாசிங்க ஆதியாகமம் 31:40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நான் கூடாரத்துல இல்லாம நான் பரதேசியா தெரியுறேன். யாக்கோபு சொல்றான், பகலிலே வெயில் என்னை பட்சித்தது. அதனால நடந்தது என்ன? வாசிங்க. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவன் மேல ஏன் இவ்வளவு வெயில் பட்டு நித்திரையே இல்லை? யாக்கோபுடைய அப்பா யாரு? பிரபு. ஈசாக்கு பெயர் சபாவில் பிரபு. என் தேவன் உலகத்திலே மாத்திரமல்ல வானத்திலும் பிரபு. அப்ப நான் ஏன் இந்த அலைச்சலுக்குள்ள வந்து இந்த வெயில் என் மேல படணும்? நான் ஏன் நித்திரை இல்லாம இங்க உட்கார்ந்து இருக்கணும்? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்துல பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான். ஏஜ் என்னன்னு கேக்குறான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். அவன் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. பரதேசியா, நான் கூடாரத்தை விட்டு வெளியில வந்தவன். என்ன கூடாரவாசியா தான் என் கர்த்தர் வைத்தார். ஆனா நான் பரதேசியா வந்து நான் இப்ப வாழ்ந்திருக்கிற நாட்கள் 130 வருஷம். அது 130 வருஷம் ஜாலியா இருந்தீங்களா? என்ன சொல்றாருன்னு பாப்போம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. சஞ்சலம். ஏன்னா 20 வயதுல வீட்டை விட்டு வெளியில வந்தால் யாரெல்லாம் அந்த கூடாரத்தை விட்டு வெளியில போறாங்களோ அவங்க மேலெல்லாம் வெயில் அடிக்குது. நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருக்கணும். 20 இயர்ஸ் வரைக்கும் யாக்கோபுடைய லைஃப் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா யாக்கோபு இருந்தப்ப அவங்க தாத்தா ஆபிரகாம் கூட இருந்தார். என் தாசனாகி ஆபிரகாம் நான் சொன்ன எல்லா கட்டளைகளையும் அவன் கை கொள்வான்னு சொல்லல, தன் தலைமுறை கை கொள்ள செய்வான். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான்? டெய்லி சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கான். ஆபிரகாம் தாத்தா வீட்டுல இருந்த வரைக்கும் அந்த வீட்டுல பிரச்சனையே இல்லை. ஆபிரகாம் தாத்தா இறந்து போனாரு. அங்க பையனுக்கு 20 வயசாச்சு. இப்ப பையன் கையில் எடுக்கப்படுகிறான். கூடாரத்தை விட்டவன் வெளியில வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலை பார்த்து, என் ஜனமே நீ என்னிடத்தில் திரும்பு. நீ திரும்பும் போது நான் உன்னை அலைய விடாதிருப்பேன்.